ஏன்னா இது சிபிஐ வசம் போகாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் வந்து வலம் வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு அரசாங்கம் கிட்ட தான் இருக்கு. இது சிபிஐ கைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லன்னு. ஆல்ரெடி ஒரு எஸ்ஐடி டீம் வந்து இருந்தாங்க. பட் ஆனா இப்போ இது சிபிஐக்கு மாற்றப்பட்டு உச்சநீதிமன்றம் தரப்புல இருந்தே ஒரு எஸ்ஐடி அப்படிங்கிறது வந்து எப்படி மேம்? இது எப்படி செயல்படும்னு நினைக்கிறீங்க? இல்ல உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் நடைபெறும்னா அது சரியா நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது ஒரு சிறப்பான நகர்வு. அவங்க அதுக்கு தான் சிபிஐ என்கொயரிக்கும் மேலாக வந்து ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அதன் மேற்பார்வையில் இது நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கேட்ட மாதிரி இது சிபிஐ என்கொயரி தேவையில்ல போகாது போகும் இது அப்படின்றதெல்லாம் தாண்டி போன இந்த ஒரு 10 நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கமே நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமே இந்த ஸ்டாலின் திமுக கவர்மெண்டே சிபிஐ என்கொயரி தேவையில்லைன்னு வாதாடினாங்க. சிபிஐ என்கொயரி தேவையில்லைன்னு வாதாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இது ஒரு மிகப்பெரிய விபத்து, இதுவரை நடந்திராத ஒரு விபத்து அரசியல் கட்சி கூட்டத்தில். இதுல சிபிஐ என்கொயரி தேவையில்லைன்னு சொல்றதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது?